எங்களோட டென்ஹாக் ட்ரிப்பில் நாங்கள் இங்கே பீச்சுக்கு வந்திருக்கோன்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே பீச்சில் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்குன்னு தனியாக ஒரு இடம் கட்டி அங்கே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நடுவில் நம்ம ஊர் மாதிரி இருந்தால் டிஸ்டர்ப் ஆகும், அதில் நிறையா சுத்தமாகும்னு நினச்சிருப்பாங்க போல். அதனால் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே அங்கே ராட்டணும், அப்புறம் நடுவில் ஒரு இதெல்லாம் இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரியே அப்படியே இந்த பீச்சில் வானத்தை இப்போ நான் வச்சுருக்க ஆங்கிள் பாருங்களேன், அப்படியே சூப்பராக இருக்குது. நிறையா ஃப்ளைட் போயிருக்கும் போல். அப்படியே அந்த ஃப்ளைட்டோட போக கோடு கோடாக தெரிஞ்சது. அதுவுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மணலில் நடக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. பட் என்ன தான் ஸ்மூத்தாக இருந்தாலும் எனக்கு என்ன பயம்னா, மண் எது ஷூக்குள்ளே போயிருமோன்னு. ஏன்னா நம்மலாம் நம்ம ஊரில் ஸ்லிப்பர் போட்டிருப்போம், செருப்பு போட்டிருப்போம். அதை அவுத்துட்டு ஸ்லிப்பரை கழட்டிட்டு நம்ம நடந்து வெறுங்காலோடு போவோம். இல்லைன்னா ஸ்லிப்பரோடு போனாலும் மண் இருந்தால் அப்படியே ஒரு தட்டி விட்டு அது போயிடும். பட் ஷூவில் போச்சுன்னா எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டை நான் கேட்டுட்டு போயிட்டே இருந்தேன். அவங்களுமே எனக்குமே அதுதான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலே போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நாங்கள் எங்கெங்கெல்லாம் தர இருக்கோ அங்கங்கே தான் போயிட்டு இருந்திருப்போம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். அப்புறம் ஃபைனலாக ஓகே முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லி போனோம். பட் என்ன தான் போனாலுமே நாங்கள் போய் தண்ணியை தொடுறதுக்கே இல்லை. ஸோ நான் போகிற வழியிலே நிறைய ஷெல்ஸ் இருந்தது. பார்க்கவே நம்ம ஊர் ஃபீல் அப்படியே நிறைய வந்தது. அப்படியே போய்க்கிட்டே இருந்தோம். அந்த ஷெல்ஸ்லாம் எடுக்கலான்னு பார்த்தோம். பட் வேணாம், நம்ம எடுத்து போய் என்ன பண்ண போகிறோம், வேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடைசியில் குப்பையில் தான் போடுவோம். அதுக்கு அது அவங்களோட இருப்பிடமாக இதுதான், இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே வேணான்னு விட்டாச்சு. அப்புறம் அப்படியே ரொம்பவே பக்கத்தில் போயாச்சு. என் ஹஸ்பண்ட் இன்னுமே பக்கத்தில் போயிட்டாங்க. நான் இங்கேருந்து சரி ஓகே ஃபுல்லாக ஒரு இது எடுப்போம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா மேபி நைட்டில் இதுவரை வந்திருக்கும் போல். தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருந்தது, மணல்லாம். என்ன தான் இருந்தாலும் கால் நனைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம் ஜில்லு, செகண்டு ஷூவும் நனைஞ்சிரும். இதுக்கப்புறம் இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். டாட்டா பாய்.